ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மார்னிங் போஸ்ட் சேனல். திஸ் இஸ் ஒரு நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 1967, நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தட் அப்பியர் அஸ் அ சப்ஸ்ட்ரிங்ஸ் இன் வேர்ட். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். இது வந்துட்டு ஒரு டெய்லி சேலஞ்ச், ஓகேவா? இன்னைக்கான லீக் ஒரு டெய்லி சேலஞ்ச். ஸோ அதான் இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றக்காக நான் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸு. ஸோ வேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த பேட்டர்ன்ஸ் இருக்க ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங்காக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு கவுண்ட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அந்த ஸ்ட்ரிங்குக்கு. அந்த மாதிரி நம்ம என்டையர் அரேவையும் ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக ட்ரை ரன் போகலாம். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பேட்டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, நம்ம பிடின்னு வைப்போம். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதுன்னா ஏபிசி. ஸோ ஏபிசி பிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி, ஸோ டின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வேர்டு அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒன்றா ஐட்ரேட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ வருது, ஓகேவா? ஸோ ஏபிசியால் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதான் செக் பண்ணணும். ஆமாம், அப்சல்யூட்டாக ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா இங்கே வந்துட்டு ஏ இருக்குது, ஓகேவா? அப்போ என்ன ஆயிரும், எனக்கு வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 ஆயிரும். ஸோ இப்போ நான் அடுத்து நம்ம எப்படி தள்ளட்டோமா ஸ்க்ரீனை, ஒரு நிமிஷம் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, வி ஆர் குட் டு கோ. ஸோ அடுத்து ரெண்டாவது ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசின்னு வருது. இந்த ஏபிசின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏபிசியால் ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அப்சல்யூட்டாக ஆகுது. அப்போ எனக்கு திரும்ப என்ன பண்ணுவேன், கவுண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்து தேர்ட் ஐட்ரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசின்னு பார்ப்போம், ஓகேவா? பிசின்னு இருக்கு. ஸோ இந்த பிசி அப்படின்றது இந்த ஏபிசியெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஸோ கிடையாது. ஸோ இனிஷியலாக வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் ஆனால் இங்கே பாருங்க, இந்த ஏபிசி இருக்குல்ல, ஸோ இந்த ஏபிசியில் என்ன பண்ணுறேன், இந்த ஏ வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகும், பிசின்னு இருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிசின்ற வேர்டு வந்துட்டு இந்த பிசியால் ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு ஆகுது. அப்போ என்ன பண்ணிடுவேன், இந்த இடத்துல கவுண்ட்டை வந்துட்டு 3 அப்டேட் பண்ணிடுவேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே சப்ஸ்ட்ரிங்காக இருக்கான்றதை நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா நம்ம அந்த ஏபிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு அந்த பிசின்ற ஸ்ட்ரிங் இருக்குது, கரெக்டாக? ஏபிசிக்குள்ளே இந்த பிசின்ற சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு உள்ள. ஸோ அப்போ நம்ம இதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணணும். நான் அதை எப்படி நம்ம செக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எனக்கு டேரெக்டாக கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி இருந்து ஒவ்வொரு கேரக்டர் நம்ம என்ன பண்ணுவோம்னா எலிமினேட் பண்ணிட்டே வந்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஜிக், எப்படி வந்துட்டு உள்ள இருக்க சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கிறதுன்றது. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஐட்ரேஷனு. ஸோ ஃபோர்த் ஐட்ரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக டீன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? டீன் கொடுத்துருக்காங்க. ஸோ டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டே வந்துட்டு கிடையாது இதில். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ ஃபைனலாக எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கவுண்ட் எனக்கு என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், ஓகேவா? ஸோ கவுண்ட் வந்துட்டு எனக்கு ஃபைனலாக ஸோ 3 வந்துட்டு இருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசல்ட், ஓகேவா? இந்த கவுண்ட்டுக்கு சொல்லிட்டு 3ன்றது நம்மளுடைய ரிசல்ட்டு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட்டு 3 தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக செக் பண்ண பார்ப்போம் சப்ஸ்ட்ரிங்கை. ஸோ இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எலிமினேட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா எலிமினேட் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம் ஸ்டார்டிங்லேருந்து. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்ட்ரிங் வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்துருப்போம், லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ்னு. அதை நம்ம என்ன பண்ணோம், கடைசியிலிருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸை வந்துட்டு தூக்கி நம்ம மட்டும் செக் பண்ணிட்டு வந்தோம். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து செக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ப்ராப்ளம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபிசி இருக்கா, ஸோ இந்த ஏபிசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியிலேருந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த பிசின்ற சப்ஸ்ட்ரிங் செக் பண்ணுறக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த ஏவை தான் ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா கடைசியில் ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்காது. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் சப்ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம்னா, ஸோ எண்டிங் ஆஃப் தி அரேயில் இருப்பதில் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் தி அரேலேருந்து நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமில் ஆன்சர் கிடச்சிரும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம்னா நம்ம லைக் என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ஐட்ரேட் பண்ணலாம், ஓகேவா? ஐட்ரேட் தி பேட்டர்ன்ஸ் அரே. என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த பேட்டர்ன் அரே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஐட்ரேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கு கோலனு. ஸோ நான் ஐட்ரேட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், இந்த எஸ்டர் ரெண்டு போது ஜஸ்ட் டெம்ப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்டோர் பண்ணுறேன் அந்த வேர்டை வந்துட்டு, ஓகேவா? ஃபார் ரெஃபரன்ஸுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன், ஓகேவா? ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் எழுதிட்டு வரலாம், பப்ளிக் பூலியன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா
ஒமேகா இது என்னது பின்னாடி வந்துருச்சு. ஐயோ, மவுஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்வர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம திரும்ப வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி கவுண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏன் டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கவுட்டிங் தி மேட்சஸ். ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஹெல்பர் ஃபங்க்ஷனில் 2 வந்துட்டு வாங்க போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்ன்ட்டு ஒன்று 2 ஸ்ட்ரிங் வந்துட்டு வாங்க போகிறோம். ஸ்ட்ரிங்கு டெம்ப்னு சொல்லிட்டு நான் வாங்க போகிறோம். ஓகேவா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, என்னோட கரண்ட்டாக இந்த ஐட்ரேஷனில் வந்த ஸ்ட்ரிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்களா வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேர்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க ஸ்ட்ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு இருக்குது கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த இடத்துல இஃப் ஆறு ஸ்ட்ரிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, வேர்டு இருக்கு. ஓகே, வைல என்ன பண்ணணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணணும், இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குல்ல அதில் வந்துட்டு நான் டெம்ப்ன்றது சப்ஸ்ட்ரிங்காக இருக்கணும்னு செக் பண்ணணும். அப்படின்னா ஸோ எனக்கு என்னவா இருக்கணும், ஒன்றா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரும் டெம்போ வந்துட்டு அதாவது எஸ்டிஆர் வந்துட்டு டெம்போட ஒன்றா கிரேட்டர் தானே இருக்கணும், இல்லை ஈக்குவல்ட்டாக இருக்கணும். லெஸ் தானா போயிடுச்சு என்னால் செக் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இந்த எஸ்டிஆர் டாட் லென்த்ன்றது நம்ம செக், அதாவது இதில் சப்ஸ்ட்ரிங்காக இருக்க போதான் செக் பண்ணுற ஸ்ட்ரிங்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த அந்த வேர்டு இருக்குல்ல. ஓகே ஓகே, எஸ்டிஆர் டாட் லென்த் இல்லை, இந்த டெம்ப் டாட் லென்த் இருக்குல்ல, இந்த டெம்ப் டாட் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ்டிஆர் லென்த்தாக இருக்கணும். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும், சப்ஸ்ட்ரிங்கை செக் பண்ண முடியும். ஓகேவா. அப்போ என்ன பண்ணுவேன், உள்ளே போயிட்டு லூப்குள்ளே போயிடுறேன். லூப்குள்ளே போயிட்டு செக்கு current word is the string of the given input word correct. அப்ப என்ன பண்றேன், if word dot starts with of என்ன பண்றேன், சாரி வேர்ட் கிடையாது இந்த இடத்துல, டெம்ப் தான் நான் வாங்கியிருக்கோம் நம்ம ஃபங்க்ஷனில். டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆஃப் எஸ்டிஆர் செக் பண்ணுவேன். ஓகேவா. இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணிடுவேன்னா இந்த இடத்துல ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிறது நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வரணும்னு சொன்னோம் கரெக்டாக அடுத்தடுத்த ஐட்ரேஷனுக்கு. அப்போ என்ன பண்ணிடுவேன், இந்த இடத்துல ரிமூவ் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஃப் இட் இஸ் நாட் மேட்ச்டு. என்ன பண்ணுவோம்னா இந்த என்ன பண்ணணும்னா இந்த டெம்ப் இருக்குல்ல, ஸோ இந்த எஸ்டிஆர் இருக்குல்ல, நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை தான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஸோ ஒன்னு கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ எனக்கு வந்துட்டு அந்த 0th இண்டெக்ஸில் இருக்க கேரக்டர் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிட்டு 1ல இருந்து டு தி எண்ட் ஆஃப் தியர் இருக்கிறத பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கொண்டாந்து திரும்ப எனக்கு அந்த எஸ்டிஆர் அப்படின்ற வேரியபிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிடும். இந்த டாட் ஸ்டார்ட்ஸ் வித்ன்றதை நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தால் மறக்காம நம்ம சேனல்லே இருக்குது, போய் பார்த்து வாங்க. லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம். இந்த ஸ்டார்ட்ஸ் வித் பேசிக்காக என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஸ்ட்ரிங்கோட நம்ம அந்த ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணி கால் பண்ணுறோமோ, ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸோ இப்போ கொடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணும். ஸோ அதான் அந்த ஸ்டார்ட் வித் பண்ணுற வேலை. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே நான் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறேன். இல்லைனா என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு லைக் எலிமினேட் பண்ணிட்டே வரேன் கேரக்டர்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்து. இன்கேஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த லூப் பிரேக் ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த லூப் நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல 2 இருக்குன்னு வைங்க. ஸோ ஏபிசின்னு இருக்குது, நான் வந்துட்டு ஏபின்னு செக் பண்ணுறேன். இப்போ இந்த ஏபிசியில் ஏபி இருக்கான்னு செக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்டாக செக் பண்ண முடியும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ 2 கேரக்டர் இருக்குன்னு வைங்க. இந்த ஏபி இருக்குது, இங்கே வந்துட்டு ஏபி இருக்குது. இப்போ செக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போமே நான் அப்சல்யூட்டாக செக் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஏன்ட்டு தான் இருக்குது, இங்கே ஏபி இருக்குது. இதோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 1, இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 2. இப்போ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்கை நான் கொண்டு போயிட்டு இந்த சின்ன ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு நான் செக் பண்ண முடியுமா, கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா இது வந்துட்டு லெஸ் தானே இருக்குது. அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா. அப்போ எப்போவுமே எனக்கு என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக தான் இருக்கணும். ஸோ இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வைல் லூப் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன் அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்காக நான் இப்படி தான் கோட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் எப்பவுமே அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிப்பேன். ஏன் வந்துட்டு இருக்கிற மெயின் ஃபங்க்ஷன்லேயே அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன்லேயே நம்ம போயிட்டு கோடை போட்டு திணிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணிடுவேன் நான், ஸோ ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர் தீஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் டு டூ சம் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தட் ஐ நீட். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஹெல்ப்பர் நீங்கள் ஒன்றும் குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் டேரெக்டாக எழுதுறதுக்கு பதிலா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூவா ஃபால்ஸ் வாங்குறேன். இன்கேஸ் எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஐ மீன் சப்ஸ்ட்ரிங் மேட்ச் ஆகலன்னா என்ன பண்ணிடுவேன்னா ஃபால்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் செக் பண்ணுவேன். இஃப் ஹெல்ப்பர் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். ஓகே டெம்ப்ன்றத வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் கரண்ட் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ட்ரூ வந்துருந்து அப்படின்னு என்ன பண்ணிடுவேன்னா, நான் கவுண்ட்டை வந்துட்டு ஜஸ்ட் லைக் ப்ளஸ் பண்ணிடுவேன். ப்ளஸ் பண்ணிட்டு கடைசி எனக்கு எல்லா ஐட்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவேன்னா, கவுண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதில் எதுவுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இந்த டெம்ப்னு நம்ம ஸ்டோர் பண்ணவே தேவையில்லை ஆக்சுவலி. நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ மேபி நான் வேர்ட் கீ இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருமோன்ற ஒரு இதில் என்ன பண்ணிட்டேன், டெம்பில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் டெம்ப் அப்படின்ற வேரியபிளில். ஸோ நம்ம வாங்க கூட ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் இந்த இடத்துல எஸ்டேஷன் போட்டோமா? ஓகே, ஸோ நம்ம எல்லாமே கரெக்டாக கோட் பண்ணிட்டோம். என்ன பிரச்சனை, அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டா? என்ன அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்டு? எஸ்டரிக்குள் எஸ்டிஆர் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 1. இங்கே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? ஓகே, சப்ஸ்ட்ரிங் கரெக்டாக தான் கொடுத்துருப்போம். இங்கே 1 கொடுக்காம மொத்தமோ ஏன் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வருது, அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே சரி. இந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்ம இந்த இஃப் லூப்குள்ளே போடக்கூடாது. இதை வந்துட்டு நம்ம இஃபுக்கு வெளில பண்ணணும். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கேஸ் எனக்கு வந்துட்டு கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட் ஆகுது. நான் என்ன பண்ணணும், எல்லா ஐட்ரேஷனுக்குமே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமூவ் ஆகிட்டே வரணும் கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எனக்கு வந்துட்டு இஃப் லூப்புக்கு வெளில போட்டாவே போதும். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு இல்லோடய ஒயில் லூப்பில் வரையில எனக்கு என்ன ஆயிரும்னா இந்த ஃபோர்ஸ்ட் கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு அன்ரீச்சபிள் பிளாக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை, ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை, டெம்ப்டாட் ஸ்டார்ட்ஸ் வித். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பேசிக்காக இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் டெம்ப் ஈக்குவல் டு வேர்டுன்னு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணிட்டேன், அந்த இன்புட் வேர்டை என்ன பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட்டாக பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டேன். அப்போ பாஸ் பண்ணங்காட்டி என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்துட்டு சப்ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தப்பான ஸ்ட்ரிங்குக்கு, அதாவது அந்த பேட்டர்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், கம்மி பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டு ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக வருது. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஆர்குமெண்ட் வந்துட்டு மாற்றி பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன், பேட்டர்ன் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் இன்புட் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சா? இப்போ இங்கே எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நான் வந்துட்டு பேட்டர்ன் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்ட்ரிங்னா நான் ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு வரணும். நான் என்ன பண்ணிட்டேன், பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ இந்த அறையில் இருக்க ஸ்ட்ரிங்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த இடத்துல அந்த எஸ்டிஆருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், டெம்பில் வந்துட்டு சப்ஸ்ட்ரிங் எடுத்துட்டு தான் போதும். டெம்ப் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 1. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் குட் டு கோ. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணிட்டு நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கவுண்ட்னு சொல்லிட்டு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் தான் வந்துட்டு கவுண்ட் பண்ண போகிறோம் எத்தனை மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக என்ன பண்ணுறேன், இந்த பேட்டர்ன்ஸ் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டெம்ப் அப்படின்ற வேரியபிளில் ஸோ என்னோட ரெஃபரன்ஸ்க்காக ஓகேவா நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்த இன்புட்டோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்துட்டு தேவையே கிடையாது. நம்ம வந்துட்டு டேரெக்டாக வேர்டியை நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஹியர். ஸோ என்ன பண்ணுறேன், எதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு, உங்களுக்கும் குழப்பம் எனக்கும் குழப்புது. என்ன பண்ணி டெலிட் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணலாம், வேர்டை வந்துட்டு டேரெக்டாகவே பாஸ் பண்ணிக்கலாம். அங்கே டெம்ப்னே 2 போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறேன், ஹெல்ப்பர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறேன்னா கரண்ட் பேட்டர்னையும் என்னோட இன்புட் வேர்டையும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஏன் வந்துட்டு இந்த ஒயில் லூப் நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைவரில் சொல்லியிருக்கோம். ஏன்னா என்னோட கொடுத்துருக்க வேர்டோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போகிற பேட்டர்னோட கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருந்தால் என்ன பண்ண முடியும், என்னால் செக் பண்ண முடியும். இன்கேஸ் லெஸ் தான் இருந்துச்சுன்னா என்னால் செக் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய ஸ்ட்ரிங்கை சின்ன ஸ்ட்ரிங்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதனால அந்த ஒயில் லூப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். சொல்ல போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா பேசிக்காக ஜாவாவில் ஸ்டார்ட்ஸ் வித்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்டார்ட்ஸ் வித் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்ட்ரிங் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
அந்த கொடுத்துருக்க நம்ம அங்கிருந்து நம்ம வந்துட்டு வேர்டை பாஸ் பண்ணோம் கரெக்டாக. அந்த கரெக்டாக நம்ம வந்துட்டு அந்த வேர்டையும் நம்ம பேட்டர்னையும் பாஸ் பண்ணோம் கரெக்டாக. என்ன பண்ணுறேன், அந்த பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்புட் வேர்டில் சப்ஸ்ட்ரிங்காக இருக்கான்னு செக் பண்ணுறோம். சப்ஸ்ட்ரிங்காக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறோம், ஸ்டார்ட் வித் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா. இன்கேஸ் எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே மேட்ச் ஆயிருந்தது அப்படின்னா அது சப்ஸ்ட்ரிங் இருக்குன்னு அர்த்தம். நான் வந்துட்டு ஜஸ்ட் லைக் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இன்கேஸ் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு கேரக்டர் சார் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் ஆஃப் தர எழுதுறது என்ன பண்ணுறேன், எலிமினேட் பண்ணிட்டே வரேன். ஓகே, எலிமினேட் பண்ணிட்டே வந்து நான் ஒவ்வொரு ஐட்ரேஷனாக செக் பண்ணிட்டே வரேன். இதுதான் பேசிக்காக அந்த வைல்ட் லூப் பண்ணுது. இன்கேஸ் எனக்கு வைல்ட் லூப் முடிஞ்சிருச்சு, என்னோட கண்டிஷன் வந்துட்டு பிரேக் ஆயிருச்சு, இன்னுமே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்டார்ட் ஆகலை, எனக்கு அந்த சப்ஸ்ட்ரிங் கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ணுறேன், பேசிக்காக நான் வந்துட்டு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு கிடைக்கலன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, இன்கேஸ் என்னோட ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா எனக்கு வந்துட்டு சப்ஸ்ட்ரிங் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. நான் வந்துட்டு கவுண்டர் ப்ளஸ் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா நான் ஆஸ் இட் இஸ் நான் லீவ் பண்ணிடுவேன். ஃபைனலாக என்னோட ஃபார் லூப் முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன்னா என்னோட ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட். ஓகேவா. ஸோ இந்த சம்மன் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹிடன் கேஸஸ் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ ஓகே டன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியாச்சு. ஸோ கோட் பண்ணுறதோட நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த டீபக் பண்ணுற விஷயம் தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ இந்த வேரியபிள்ஸ்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சு ஸோ நம்ம சின்னதாக 2 மிஸ்டேக் பண்ணோம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ நீங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வந்துச்சுன்னா பேனிக் ஆகாமல் ஸோ ட்ரை டு டீபக் இட். ஓகேவா. ஸோ நம்ம கோடில் வந்துட்டு எரர் வரல அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு ஆச்சரி பண்ணோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா அதோட பார்ட்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே போட்டே இருப்போம். ஸோ மறக்காம அதையுமே வந்துட்டு பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பை கைஸ், see you in the next video.